ஒரு சப்தம். இந்த சப்தத்திலேருந்து உருவாகிறது தான் இந்த ஒவ்வொரு சக்கரத்தோட ஃப்ரீக்வன்சி. லம் மம் யம் ஹம் ஓ. எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி தான் அதிர்வுகள். The more circuit, the more power produce. இதான் எலக்ட்ரிக் இண்டக்ஷன். அதிகமாக சுத்தம் போது அதிகமான சக்தி உண்டாகும். அதிகமாக சுத்த அதிகமாக சக்தி. அந்த தண்ணியை பாருங்க, அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா ஒரு சக்கரத்தை நீங்க பார்க்கலாம், ஒரு பூ மாதிரி. அந்த சப்தத்துக்கு அந்த சக்கரத்துல ஒரு அதிர்வுகள், ஒரு பூ வெளியாகும். அதாங்க சக்கரம். என்கிட்ட இருக்கிற பின்னாடி உள்ள ஸ்ரீ சக்கரம் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, உலகத்தின் படைப்பின் ஃப்ரீக்வன்சி. அதான் ஓம்னு சொல்லக்கூடிய மாபெரும் சக்தி, ஒளியும் ஜோதியும் ஒளியாகவும் இருக்கும். அந்த சப்தம் தான் இந்த ஸ்ரீ சக்கரம். கிடையவே கிடையாது. உடலுக்கும் ஆத்மாக்கும் நீங்க சம்பந்தப்படுத்தாதீங்க. நீங்க இந்த பயிற்சியை செய்ய 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 உங்க மனம் அடங்க நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க அந்த உணர்வு நிலைக்கு போகும்போது நீங்க வெஜ்ஜியா நான் வெஜ்ஜியான்னு உங்களுக்கே தெரியும். அப்படிதானே சொல்றது? நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க உள்ளுக்குள்ள சக்தி உங்களுக்கு இயங்கும் போது அதுக்கு எல்லாமே அதுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. இவ்வளவுதாங்க. இப்ப நான் சொன்னேன்னா அது இப்ப 2000, அது சரியா வராது. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்க மனசு அதை எதை தேடுதோ, எங்க அடங்குதோ அந்த இடத்துல இருந்து நீங்க தொடர்வீங்க. அது உங்களுக்கே தெரியும். இந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய பிராணாயாமத்தையும் உங்களுக்கு இந்த மனோ தத்துவத்துல சொல்லக்கூடிய எப்படி ஆள் மனதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா போறது, இந்த அதிர்வுகளை எப்படி நிப்பாட்டுறது, எப்படி இந்த தியானத்தை ரொம்ப சீக்கிரமாக சித்திக்கிட்டு இந்த ஆள் மனதிலேருந்து எப்படி கான்சியஸ்க்கு போறது, உணர்வு நிலைக்கு போறது. கான்சியஸா உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலைக்கு போகும்போது இந்த மூச்சு இடைக்கலை பிங்களையாக அது எப்படி சேருதுன்னா, இங்க சேர்ந்து இங்கேருந்து இந்த பின்னாடி முதுகு தண்டிலேருந்து இங்க இப்படி ஏறும். இங்க பாயிண்ட் பண்ணோம். இந்த சூஷம நாடி நேரடியாக நான் சொல்லல 3 மூச்சியம் 3ஆக பிரிந்துதான். இதான் வள்ளி, தெய்வானை, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. நடுவில் இங்க சேரும் போது கரெக்டா நீங்க அந்த கான்சியஸ் நிலைக்கு வரும்போது உங்களுக்கு இந்த ஆண்டெனா தானாக திறக்க ஆரம்பிச்சிடும். ஏச்சர் ராகா வேணும்னா என்ன கேட்குறீங்க? 96, 99.3 நார்த்தன் சைட், ரைட்டா? நார்தன் ரீஜன். எங்களுக்குலாம் நார்தன் ரீஜன். மின்னல் 96.7. நீங்கள் எதை ட்யூன் பண்ணுறீங்களோ, எந்த கிலோ ஹிட்ஸில் நீங்கள் ட்யூன் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் வந்துடணும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நீங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு போகும்போது உச்சக்கட்ட மனம் என்று சொல்லக்கூடிய சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் எப்படி இந்த ஆள் மனதுக்கு போகிறது, எப்படி கோசமாக அங்கே போய் உட்காரணும். ஆள் மனதுக்கு போகணும். அங்கே போனால் தான் மாற்ற முடியும். அங்கே மாறினா என்ன அது ரீப்ரோக்ராம், என்ன சாஃப்ட்வேவா? ஆமாங்க, சாஃப்ட்வேர் தாங்க. இப்போ நான் சொன்னல, ஒரு குடிக்காரன் எப்படி குடிச்சிட்டு எப்படி தான் வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்தானா அவனுக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக காடி பார்க்கிங்கில் இருக்கும். ஒரு அடி நீஞ்சி கூட நவந்திருக்காது. அன்பே சிவம், அன்பே சிவம். உங்கள் ஆத்மிக்கு நன்றி 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 ஐயா. தெரியுது உங்களுக்கு? ஆனால் அவன் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு சொன்னேன், நான் எங்கே இருக்கிறேன், இவர் எங்க இருக்காருன்னா அப்பதான் இவருக்கே தெரியும். எங்க போயிட்டு வந்தாலும் இவருக்கே தெரியாது. உண்மையா? ஏன் தெரியல? ஏன்னா ஒரு உணர்வு நிலையில இல்ல. அப்ப அங்க நடந்தது எல்லாமே சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங். ஒரு விஷயத்தை நீங்க செய்ய 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 அது தானாக ரீப்ரோக்ராமிங் ஆயிருது. அந்த ரீப்ரோக்ராமிங் தான் அந்த உணர்வு நிலைக்கே இல்லாம எப்படி காடி ஓட்டிட்டு எப்படி படுத்தாருன்னு அவனுக்கே தெரியாது. ஏன்னா இந்த மெமோரியில இருக்காது. ஆனா சப்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மெமரியில இருக்கும். அதைத்தான் சொல்றேன். நீங்க செய்யற விஷயங்கள், ஒரு விஷயத்தை நீங்க அன்னாடம் செய்ய செய்ய அது சுழற்சியாக ஒரு மெமோரி ஆயிருது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல. அதனாலதான் உங்களால மாற்ற முடியல. சொல்றவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் எடுக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு போங்க. யாரு சொன்னாலும் நீங்க உள்வாங்கினீங்கன்னா அங்கத்தான் நீங்க உழுவுறீங்க கீழே.